சிவமங்கலம். குமரா, இக்கணத்து இனிமையை தவிர, இக்கணத்து இன்பம் தவிர நீ இந்த இறையிடமோ மெய்ஞானத்திடமோ ஒன்று பெறுவதற்கு இல்லை. சத்தியம் சொல்கிறேன். இறையோ இறைசார் மெய்ஞானமோ இறையோ அல்லது நீ பெறுகின்ற இறை ஞானமோ நீ வேறு ஒன்று தருவதற்கில்லை. நீ இங்கு பெற இருப்பது இக்கணத்து இனிமையும் இன்பமும் தான். மறந்து விடாதே. நீ கடந்த காலங்களில் என்ன கற்றிருந்தாலும் என்ன பெற்றிருந்தாலும் அது இக்கணத்து இனிமைக்கு இணையாக, இக்கணத்து இயல் இன்பத்திற்கு இணையாக. மறந்து விடாதே குமரா. இக்கணத்து இனிமைதான் உன்னுடைய பிரதான நோக்கமாய் இருக்கிறது. அதை நோக்கின பயணத்தில்தான் எந்த ஜீவனும் எந்த மனிதர்களும் இருக்கின்றனர். இது மழலை என வைக்கப்படும் பொழுது இயல் அன்பு இன்ப ஆனந்த நிலையிலேயே தான் படைக்கப்பட்டது. பசித்தால் அழும். மற்றபடி அது தன் தேகம் தொந்தரவு தராதவரை அது இயல் அன்பு இன்ப ஆனந்த நிலையிலேயே இருக்கிறது கான். ஏனெனில் இந்த இயல் அன்பும் இன்பமும் ஆனந்தமும் உன்னுடைய ஒரு ஜீவனுடைய முற்றுடைமையாய் இருக்கிறது. மறவாதே குமரா. அந்த நம்மளுடைய முதல் நிலை அதை இந்த பருவம், விடலை, வாழ்வியல், சமூகவியல், சமூக போக்கியல் இப்படின்னு எத்தனையோ விதங்களில் கண்டது கேட்டது. இதன் பெயரால் நாம் இயல் இன்பத்தை தொலைத்து விடுகிறோம். சத்தியம் சொல்கிறேன். அது மழலையாய் இருக்கும் பொழுது அது முழுக்க மழலையாக இருக்கும் பொழுது இது அவ்விதத்திலேயே தான் இருந்தது. இங்கு அது கற்றுவிட்டது, நிறைய கண்டு விட்டது, நிறைய கேட்டு விட்டது. அது அனைத்தையும் சுய கருத்தோடு பிணைத்தது. அதன் பெயரால், அது சுய கருத்தின் பெயரால் இயலை முதலை தொலைத்தது. மறந்து விடாதே குமரா. நீ இக்கணற்றில் இறையிடம் பெற இருப்பது இக்கணற்று இன்பமே தான். மறந்து விடாதே. இக்கணற்று இனிமை, இக்கணற்று அமைதி, இக்கணற்று ஆனந்தம். அதற்காக தான் நீ வந்திருக்க. அதுதான் நிஜம். மற்றதெல்லாமே ஆர்ப்பரிப்பு, ஆரவாரம். இதெல்லாம் மற்றதெல்லாமே அலங்காரம், ஆடம்பரம், படாடோபம். எல்லாம் இங்கு நிறைய பாதைகள் இருக்கின்றன. எந்த பாதைகளும் உன்னுடைய இயல் அன்பு இன்ப ஆனந்த நிலை பறித்து விடாது பார்த்துக்கொள். நெஞ்சதில் நஞ்சு புகாது பார்த்துக்கொள். நெஞ்சதில் வஞ்சகம் புகாது பார்த்துக்கொள். இருக்கின்றவரை இயல்பாய் இருக்க பழகு. சுய கருத்து அறுத்து காண பழகு. நோக்கமற்ற நோக்கத்தில் நிலை நிற்க பழகு. குறிக்கோளற்ற குறிக்கோளில் பயணம் செய்ய பழகு. மற்ற வழியே இல்லை குமரா. நீ இங்கு எதையுமே பெறுவதற்கில்லை. நீ ஒரு அமிழ்த சிற்பம் என இங்கு மண்ணில் படைக்கப்பட்டாய். மாற்றில்லை. சத்தியம் சொல்கிறேன். இங்கே நம்ம நிறைய கற்று வைத்திருக்கிறோம். முதலை தொலைத்து விட்டோம். எதையோ ஆனால் பெற்று வைத்திருக்கிறோம். இல்லை குமரா. நாம் மீட்டெடுக்க வேண்டியது இக்கணற்று இன்பத்தை, இக்கணற்று ஆனந்தத்தை.
இதுவரை நீ பெற்ற ஞானம், நீ கற்றது எதுவாயினும் உன்னுடைய அந்த மழலைத்தனத்தை பாதிக்காது பார்த்து கொள்ள வேண்டும். உனக்குள் அந்த மழலை கள்ளம் கபடமற்ற அந்த மழலை நிலை இருக்கின்ற வரை உன்னுடைய அன்பு இன்ப ஆனந்தத்திற்கு உத்தரவாதம் உண்டு. ஏன்னா இங்கே இந்த விகார உலகம், இந்த விகார நோக்கர்கள், விகார போதனையாளர்கள், துர்போதனைகள், இதன் பெயரால் இங்கு கெட்டு கிடக்கிறது குமரா. இந்த சகமும் மனம் படைத்த மனிதர்களும் சத்தியம் சொல்கிறேன், இது ஒரு எளிமையின் முடிவு, அடக்கம் செய்யப்பட்ட வலிமை. அதனால் மழலை ஆகுங்கள், மாற்று வழியே இல்லை. அறிவு வேற, அறிந்தவன் வேற. அறிந்தவன்றது நான் சம்பந்தப்பட்டது. அறிவு அப்படின்றது அது ஒரு படிப்பினை, கற்று வைத்திருக்கிறோம். பெற்றவன் நான் இல்லை. ஏன்னா நம்ம முதல் பொருளே இல்லை, நமக்கு முன்னாடி நிறையா இருக்குது. உயிர்ப்பு, உயிரை, உயிர் உள்ளத்தை, உள்ளம், உணர்வுகளை உன்னை விழித்தெழச் செய்தது. இதெல்லாம் ஒரு தடை ஏற்பட்டாலும் நீங்கள் இங்கு இல்லை. நீங்கள் தேகம் இருக்கும், சித்தம் இல்லை, அறிவு இல்லை, இயலே இல்லை, இயல் அடிப்படை தகுதியே இல்லை. அதனால் உங்களை இறை இனிமையாக படைத்திருக்கிறது. இது ஒரு ரம்மியமான உலக குமரா. இது ஒரு ரம்மியமான அழகிய மேடை. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இது ரண கொடூரர்களால் இவ்விதம் ஆக்கப்பட்டிருக்கிறது. கலைக்கண்ணோடு கண்டிருக்க வேண்டியவர்கள், அழகு மயமாய் கண்டிருக்க வேண்டியவர்கள், முகத்திரண்டு கனி கொண்டு கண்டிருக்க வேண்டியவர்கள், காணக்கூடாத கோணத்தில் கண்டு இங்கு இச்சகத்து இயலை, இயற்கையை தொலைத்து விட்டனர். அவ்வளோதான். நீ இங்கு கற்று பெறப்போவது என்பதே ஒன்று இல்லை. அவ்வளோதான். நீ கற்றதை நான் கற்றேன் அப்படின்னு ஒரு திமிருத்தனம் இருக்குல்ல, இந்த ஆணவ போக்கு இருக்குல்ல, அங்கிருந்து நீங்கள் உங்களை விடுவித்து கொள்ள இருக்கின்றீர்கள். இன்னும் இதெல்லாம் சேர்க்கப்பட்டது இந்த நான் எனும் தன்மையில் தான் சேர்க்கப்பட்டது. அந்த நான் அற்று நாம் கற்கிறோம். அவ்வளோதான். அதற்கு தான் இந்த பகுத்த அறிவு வழங்கப்பட்டது குமரா. நீங்கள் ஒரு ஆனந்த நிலையத்து முகவரி மனிதர்கள், சித்தம் கொண்டு அவர்களால் எந்த ஆனந்த நிலையையும் அடைந்து விட முடியும். அவ்விதத்தில் கட்டமைக்கப்பட்டவர்கள் தான் இந்த மனிதர்கள். இங்கே முறை மாறி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமாம், இது ஒரு நெடும் பயணம். அணு நெடும் பயணம். அணு அணுவாக வளர்றது. செடி வளர்கிறது, கண்ணுக்கு தெரியவில்லை, ஆனால் வளர்கிறது, சத்தியம். இப்படி நீங்கள் அணு அணுவாக வளர வேண்டியவர்கள், அணு அணுவாக கடக்க வேண்டியவர்கள். ஆனந்தமாய் கிடந்து வையுங்கள், மழலையாகுங்கள். குலைந்த எந்த தந்தை தான் குழந்தை வடிவில், அலை அலையாய் ஓடும் மழலை வடிவில் விகாரம் தொலைத்து வையுங்கள், துர்குணம் தொலைத்து வையுங்கள். இயன்றளவு மனக்கேடுகளை, எண்ணக்கேடுகளை அகற்றும். நமக்குள் நெஞ்சில் நிறைந்திருக்கும் தீமைகளை நன்மைகளால் நிரப்புங்கள். நீங்கள் உடனே மழலையாகி விடுவீர்கள். மழலையாகுங்கள் என் செல்வங்களே, சத்தியம் சொல்கிறேன். இங்கே நாம் பெறுவதற்கு ஒன்று இல்லை. நம்ம முதலை அடைந்தால் போதுமானது. அந்த முதலுக்கு நீங்கள் முதலாளியாக வேண்டியது. முதல் உங்களது மழலை தான் பாருங்கள். சித்த சுத்த
அந்த சித்தம் சுத்தப்படுவதற்கான செயல்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம்.